ஒரு பிஸ்னஸ் மேனோட பையன் அவர் அப்பா கிட்ட போயிட்டு ஒரு கேள்வி கேட்குறான். அது என்ன கேள்வி அப்படின்னா, அப்பா, நிறையா பேர் விற்கிற ஒரே பொருளை தான் நீங்களும் விற்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி வியாபாரம் நிறையா நடக்குது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அவங்க அப்பா, இதை நான் உனக்கு சொன்னால் புரியாது, சரி நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷர்ட் ஒன்று எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாரு. இந்த டிஷர்ட்டை நீ எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு மார்க்கெட்டில் இதை வித்துட்டு வா அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அந்த பையனும் அந்த டிஷர்ட் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு விற்கிறான். அவனால் 100 ரூபாய்க்கு அதை விற்க முடிஞ்சுது. இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பாட்ட கொடுக்குறான். அவங்க அப்பாவும் அந்த 100 ரூபாயை வாங்கிட்டு வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் தூங்க சொல்லிடுறாரு. திரும்ப அடுத்த நாள் அதே மாதிரியான இன்னொரு டிஷர்ட்டை கொடுத்து, சரி இப்போ இதை கொண்டு போய் இன்றைக்கி வித்துட்டு வா, ஆனால் நேற்று வித்தில்ல ஒரு 100 ரூபா, அதை விட அதிக விலைக்கு வித்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் அந்த டிஷர்ட்டை எடுத்துகிட்டு அந்த மார்க்கெட்டுக்கு போகிறான். ஆனால் அவனால் 100 ரூபாய்க்கு மேலே விற்க முடியல. ஏன்னா மக்கள் எல்லாம் நேற்று 100 ரூபாய்க்கு தானே விற்றீங்க, இன்றைக்கி எதுக்கு நீங்கள் அதிக விலை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதை வாங்க தயாராக இல்லை. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் வீட்டுக்கு சோகமாக போகிறான். அவங்க அப்பா பார்த்துட்டு கேட்குறாரு என்னாச்சுன்னு. அப்போ அவன் சொல்கிறான், அப்பா என்னால் இதை 100 ரூபாய்க்கு மேலே விற்க முடியலப்பா அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பாவும், சரிடா கவலைப்படாத, உனக்கு தான் டிராயிங் நல்லா தெரியும்ல, இந்த டிஷர்ட்டில் ஏதாவது டிராயிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விற்றுப்பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் நல்ல எஃபர்ட் போட்டு அவனுக்கு தெரிஞ்ச டிராயிங் அந்த டிஷர்ட்டில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விற்க பார்க்குறான். இப்போ அவனால் அதை 150 ரூபாய்க்கு விற்க முடிஞ்சுது. இப்போ அந்த சந்தோஷத்தில் அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு அவங்க அப்பாட்ட வரான். அப்பா, 150 ரூபாய்க்கு நான் விற்றுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும், சரிடா சூப்பர், நீ இன்னைக்கு போய் தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மறுநாள் அதே மாதிரியான இன்னொரு டிஷர்ட்டை கொடுத்து, நேத்தி 150 ரூபாய்க்கு விற்ற இல்லையா, அதை விட அதிக விலைக்கு இதை வித்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அவனு என்ன பண்ணுறான், அதே மாதிரி அந்த டிராயிங் அதில் வரைகிறான். வரைஞ்சிட்டு திரும்ப மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விற்க பார்க்குறான். இன்றைக்கி அவனால் 150 ரூபாய்க்கு மேலே விற்கவே முடியல. ஏன்னா மக்கள் எல்லாம் நேற்று இதே மாதிரியான ஒரு பொருளை தானே நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்றீங்க, இன்றைக்கி எப்படி விலை அதிகமாக கேட்குறீங்க அப்படின்னு யாருமே அதை வாங்க தயாராக இல்லை. மறுபடியும் சோகமாக வீட்டுக்கு போகிறான். அவங்க அப்பா கேட்குறாரு என்ன ஆச்சுன்னா. அப்பா அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அப்பா என்னால் 150 ரூபாய்க்கு மேலே இந்த டிஷர்ட்டை விற்க முடியலப்பா அப்படின்ட்டு. உடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, சரி இந்த டிஷர்ட்டை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு கான்சர்ட் நடந்துட்டு இருக்குல்ல, அங்கே யாராவது ஒரு பிரபல பாடகர்கள் கிட்ட ஒரு ஆட்டோகிராஃப் ஒன்று வாங்கிட்டு எப்படியாவது அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்டை எடுத்துகிட்டு அந்த கான்சர்ட்டுக்கு போகிறான். அந்த கான்சர்ட்டில் பார்த்தா நிறைய கூட்டம். அங்கே அவன் எப்படியோ முயற்சி பண்ணி நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு பிரபல பாடகர்கிட்ட ஒரு ஆட்டோகிராஃபை வாங்கிடுறான். அவன் ஆட்டோகிராஃப் வாங்கினதையும் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. இப்போ அந்த டிஷர்ட் அவன் ஏலம் விடுறான். அங்கேருந்த நிறைய ரசிகர்கள் அதை 200 ரூபா கேட்குறாங்க, 250 ரூபா கேட்குறாங்க, 400, 450 அப்படின்னு அது 500 ரூபாய்க்கு அந்த ஏலம் முடியுது. ஸோ அந்த டிஷர்ட் அவன் 500 ரூபாய்க்கு விற்றுட்டான். அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போகிறான். பையன் சந்தோஷமாக வரதை பார்த்த அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்பா இவன் சொல்கிறான், அப்பா என்னால் இந்த டிஷர்ட்டை இன்னைக்கு 500 ரூபாய்க்கு விற்க முடிஞ்சதுப்பா அப்படின்னு. அப்பா அவங்க அப்பா அவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நீ யோசிச்சு பாரு, ஒரே டிஷர்ட் தான் முதல் நாள் உன்னால் 100 ரூபாய்க்கு தான் விற்க முடிஞ்சுது, 2வது நாள் 150 ரூபாய்க்கு விற்க முடிஞ்சுது, ஆனால் 3வது நாள் உன்னால் 500 ரூபாய்க்கு விற்க முடிஞ்சுது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ அதில் ஒரு வேல்யூ அடிஷன் ஒன்று பண்ண. அதாவது ஒரே மாதிரியான இருந்த அந்த டிஷர்ட்டில் 2வது நாள் உன்னோட எஃபர்ட்டை போட்டு ஒரு டிராயிங் வரைஞ்ச. அப்போ உன்னால் அதை 150 ரூபாய்க்கு விற்க முடிஞ்சுது. அடுத்த நாள் முழு எஃபர்ட் போட்டு எப்படியோ அந்த பிரபல பாடகர்கிட்ட இருந்து ஆட்டோகிராஃபை வாங்கினேன். அந்த வேல்யூ அடிஷனால தான் உன்னால் அதே டிஷர்ட்டை 500 ரூபாய்க்கு விற்க முடிஞ்சுது. அதனால என்னதான் ஒரே மாதிரியான பொருளை நிறையா பேர் விற்றாலும் அதில் ஒரு சிலருக்கு மட்டும் வியாபாரம் ஜெயிக்கிறதுக்கு காரணம் அவங்க அதில் ஏதாவது வேல்யூ அடிஷன் ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்போ தான் அந்த பையனுக்கு வேல்யூ அடிஷன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது புரிஞ்சு சந்தோஷமாக அவன் தூங்க போகிறான். நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம லைஃப்லேயும் நமக்கு நிறைய கோல்ஸ் இருக்கும். எப்படியாவது நிறைய காசு பணம் சம்பாரிச்சிடணும், எப்படியாவது பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடணும் அப்படின்னுலாம் நிறைய பேருக்கு கோல்ஸ் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு இருந்தும் நிறையா பேரால் ஏன் சக்ஸஸ் ஆக முடியலை அப்படின்னா, நம்மளும் 100ல் ஒருத்தவங்களா எல்லாரும் பண்ணுறதுனால தான். ஸோ நம்மளோட கெரியரில் நம்ம என்ன வேல்யூ அடிஷன் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சோன்னா நம்மளாலையும் சக்ஸஸ் ஆக முடியும். இந்த பாசிட்டிவ் தாட்டோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.